வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ரீசெண்டா பாலையா இந்தியா ட்ரெண்டிங்ல இருந்தாரு. என்னடா காரணம்னு பார்த்தா பிக் பாஸ்ல விசித்ரா பல வருஷம் முன்னாடி நடந்த பாலியல் சீன்ல தைரியமா போட்டு உடைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவங்க சொன்ன சில விஷயங்களை விஜய் டிவி காரணங்க சென்சார் பண்ணி போட்டாலும் நம்ம பையன் சில க்ளூவை வச்சு யாரு அந்த கல்பிரிட்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அது பாலையா. இதுக்கு முன்னாடி ராதிகா அப்டேவும் இவரை பத்தி புட்டு வச்சிருக்காங்க. Just tell me in the middle of the night or day, whenever you need me to rub your back, I'll come to your room to give you a rub. So I looked at him. I didn't know what to say. அப்படியா? இந்த பாலுக்கு ஆன் ஸ்கிரீன்லயே பொண்ணுங்க கூட நடிக்கிற சீன்ல கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா கேவலமா தான் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கரெக்டா விமன் சேஃப்டி பத்தி படம் ஒண்ணு அமேசான் பிரைம்ல வருது. ஹீரோ யாருன்னு பார்த்தா இந்த சிறுமிஷம் பாலையா. டைரக்டர் நல்ல கதை பண்ணி பெண்களுக்காக பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா யாரை வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணாதான் தப்பு. ஒரு காம பிசாசு பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். அப்படி இந்த பகவந்த் கேசரி படத்துல என்ன கதை, அதுல பாலையா என்ன கிழிச்சிருக்காருங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓ பகவத் ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய ஜெயில். ஒரு குரூப் ஆஃப் ரவுடி பசங்க ஜெயிலையே வச்சு ஒருத்தனை போடுறதுக்காக வாண்டடா அரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பாலையா உள்ள ஒரு கைதியா இருக்காரு. இதை தடுத்து நிறுத்தி தான் ஒரு இப்போ ஆடியன்ஸுக்கு காட்டுற மாதிரி ஒரு இன்ட்ரோ சீனை வைக்கணும். தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். பாலையா காலையில தாலி கடனை முடிக்கிறதுக்காக ஒரு பெரியவரை வச்சு ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிருப்பாரு. இந்த ரவுடி பையலுங்க மர்கையா பண்ற வேகத்துல பக்கெட்டை தட்டி விட்டுருவானுங்க. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம கூட அசிங்கமா போகலாம். அடக்க முடியாத பாலையா போய் நியாயத்தை கேக்குறாரு. சின்ன பஞ்சாயத்து இருக்குடா, தாத்தா கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சிருக்கா, அத நீங்க கொட்டிட்டு வந்துட்டீங்க. குடிக்கிற தண்ணி இல்லாம உனக்கு குண்டிக்கிற தண்ணி கேக்குதா? அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன்னால அந்த கக்கூஸ் பக்கெட்டாலேயே எல்லாரையும் பொழந்து கட்டி அவருக்கே உரித்தான ஒரு மொக்க பஞ்ச போடுறாரு. அண்ணா சொன்னா கேட்கணும்டா, கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது. இப்படியே பேசிட்டு ஒரு பைத்தியம் பிடிக்கும் பைத்தியம். அப்புறம் அவசரத்துக்கு தண்ணி பிடிக்கலான்னு போனா அந்த தாத்தா ஒண்ணு சொல்றாரு, தம்பி எனக்கு எக்ஸசைஸா இருக்கும், நானே பம்ப் அடிக்கட்டுமா? அதுக்கு ஒரு ரவுடி ஒண்ணு சொல்றான், நீ அடிச்சா என்னைக்குடா பக்கெட் ஃபுல் ஆகுறது கேரட் பையன். அந்த கிழவனை திட்டின உடனே இந்த கிழவன் டென்ஷன் ஆகி ஒரு அடி போட்டுறாப்ல. சாதா காக்காய சொன்னா அண்டங்க காக்கி கோவம் வருதப்பா. அப்புறம் அந்த தாத்தா ஒரு பக்கெட் தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்கார இந்த தாத்தா நம்மள முடிச்சு கட்டுற மாதிரி ஒண்ணு சொல்றான். சரி போதும் வா தாத்தா. உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணுமா? நல்ல பாட்டு பாடவா? ரணக்கொடூரமா பாடி நம்ம கழுத்தையெல்லாம் இருக்கும் இந்த கேசரி தாத்தா. நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என்ன மாயம் செய்தாயோ, நீ போகும் பாதையிலே என் மனசும் வருகிறது, என்ன மாயம் செய்தாயோ. கருணையின் அடிப்படையில அவங்க அடிக்கிறாரு இந்த கேசரி தாத்தா. இதை பார்த்து அங்க ஜெயிலரா இருக்க சரத்குமார் இம்ப்ரெஸ் ஆகுறாரு.
பாலையா காப்பாத்தின அந்த பணக்காரன் அதுக்கு 5000 கோடி தர்றேங்கிறான். சார் 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 அது என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. சோ ப்ளீஸ் ஒரு 5000 கோடி. ஓகே ஜி. இப்படி ஓவர் பில்டப்பா போயிட்டு இருக்க நேரத்துல பாலையாவோட அம்மா ஜெயிச்சித்தாக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டெத் பெட்ல இருக்காங்க. பாத்தீங்களா கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? என்ன கொடுமடா அது, சேம் ஏஜ்ல ஒரு அம்மாவா? ஒரே வயசுல அம்மாவும் மகனும் இருக்கிற அதிசயம் நம்ம நாட்டுல புதுசு இல்லதான். ஆனா பாலையா பண்ணும்போதுதான் எரிச்சலாகுது. சரி விடுங்க. டெத் பெட்ல இருக்க சேம் ஏஜ் அம்மா பாலையாவை பார்த்துட்டு தான் சாவேன்னு வெயிட்டிங்ல இருக்க அவங்க ஊர் ஆளுங்க ஜெயிலர் சரத்குமார் கிட்ட மேட்டர் சொல்றாங்க. ஆல்ரெடி பாலையாவோட கக்கூஸ் வாட்டர் ஃபைட்ல இம்ப்ரெஸ் ஆன சரத் மதர் மீட்டிங்கை ஓகே பண்ணி கேசரி தாத்தாவை காட்டு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அம்மா இந்த மூஞ்சி பார்த்த மறுகணமே டெட். அப்படி ஒரு பவர் அந்த மூஞ்சிக்கு. என்னாச்சு? சோரி குடிச்சாயா பருக்கு? ஐயோ! பத்த வச்சிட்டல. இப்ப குளிருமே உனக்கு? அப்படியே பாலக் சரத்குமார் பொண்ணு கூட க்ளோஸ் ஆகுறாரு. இதுல என்ன காமெடினா ஃபர்ஸ்ட் பார்த்தோமே கக்கூஸ் வாட்டர் ஃபைட் அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனதுல இருந்து இந்த பாலையாவை அந்த பொண்ணு எப்படி கூப்பிடும் தெரியுமா? சூப்பர் ஹீரோவா? சூப்பர்மேன். இந்த பாலிஸ் ஜெயில இருந்து வெளியே கூப்பிட்டு போனதுக்கு நம்ம ரமேஷ் ஸ்டார் சரத்தை வேலையை விட்டே தூக்கிடுவானுங்க. ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா உன்னை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு போனாருன்னு ஜெயிலர் சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சும்மா குறுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கார்கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடிச்சான்ல. இந்த பக்கியை வெளியே கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அம்மாவும் உயிரோட இருந்திருப்பாங்க, வேலையும் போயிருக்காது. அப்புறம் ஒரு சுதந்திர தினத்துக்கு பாலையாவை ரிலீஸே பண்ணிடுவாங்க. என்னடா நடக்குதுங்க? கொடுமடா இது. அப்ப போய் சரத்தை மீட் பண்றாரு. அப்ப சரத் ஒரு சின்ன வேலையா வெளியே போக குழந்தைய பாலையாட்ட விட்டுட்டு போவாரு. போயிட்டு வர வழியில சரத்குமாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக மரணப்படுக்கைக்கே போயிட்டாரு. குட்டி பொண்ணுக்கு பேனிக் அட்டாக்கே வந்து அதுவே ஒரு வியாதியாகவும் ஆகிடுச்சு. பாலையா கூட சகவாசம் வச்சு எல்லாரும் நாசமா தான் போயிடுவாங்க. மூஞ்சப்பால் மூஞ்சியும் முகரக்கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்ப இந்த குழந்தைய இந்த மனநோயோட நம்ம பாலையா கூட கோத்து விட என்னென்ன பாடுபட போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். சரத்குமார் ஐசியூல சாக கிடப்பாரு. ஐசியூ போகும்போது அருணா கயிறு முத கொண்டு உருவிட்டு தான் விடுவாங்க. ஆனா நம்ம ஆளு அந்த பொண்ணு மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்கு இவ்வளவு பெரிய போட்டோவை பாலையா கையில கொடுப்பாரு. வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சிருந்த போட்டோ ஐசியூல எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. போட்டோவை கொடுத்த கையோட சரத்குமாரும் பாலையா ராசி எப்படி சரின்னு அந்த பொண்ணை பாலையா வளர்க்க ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த பாப்பாக்கு சோறு ஊட்டும் போது அது சாப்பிடாம அடம் பிடிக்க அங்க ஓடுற அணில வச்சு இந்த கேசரி தட்ட ஒரு கோமாளித்தனம் பண்றாரு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே, கிளியே கிளியே கப்பு கம்முன்னு உட்காரு. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்குடா உனக்கு. இது பாக்கலையே வளர்ந்து வயசுக்கும் வந்துடும். பாலையாவுக்கு கொஞ்சம் கூட வயசாகாது. அதே கருப்பு விக்கு தாடிக்கு டை 2 கோட்டு மேக்கப் போட்டு அந்த பொண்ணை விட இளமையா கட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. குச்சமே இல்ல. அந்த புள்ள காலேஜுக்கு வந்த அப்புறம் தான் வயசான மாதிரி காட்டுவாங்க. நல்ல முட்டி போன கிழவனுக்கு மேக்கப் போட்டு கொஞ்சம் யங் கிழவனா காட்டுவாங்க. யூத்தோட ஃபீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்டா. சரி விடு மச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த பொண்ணை காலேஜ்ல சேர்த்து விட்டா படிக்காம எக்ஸாம்ல வெள்ளை பேப்பர்ல வெறும் பேரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு காலேஜ்ல இருந்தே ஒரு பண்டில் பேப்பரை ஆட்டையை போட்டுட்டு அதை ஃபுல்லா கிழிச்சு எடுத்துட்டு சினிமாவுக்கு கிளம்பிடும். 2 பேப்பர் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆகுது சார். தியேட்டர்ல பேப்பர்ஸ் பறக்க விடணும். இந்த அடிஷனலா கிழிச்சிட்டோம். இதுக்கு ஒரு லவ்வர் வேற. எக்ஸாம கட் அடிச்சதும் இல்லாம ஸ்கூட்டியை போய் போலீஸ் வண்டியிலேயே இடிச்சிரும். போலீஸ் தூக்கி உள்ள வச்சிருவான். பயத்துல அந்த பொண்ணு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ண ஆன்ட்டின்னு கூப்பிட்டா கொன்னுடுவாங்க. காஜின் தான் கூப்பிடணும். காஜியா? பேரே எவ்வளவு காஜியா இருக்கே. யாரா அந்த காஜின்னு பார்த்தா நம்ம காஜலு. வந்த அப்புறமும் காஜி காஜின்னு கூப்பிடுறாங்க. நாலஞ்சு வாட்டி கூப்பிட்ட அப்புறம் தான் தெரியுது அது காஜி இல்ல காச்சின்னு. காஜலையும் அந்த போலீஸ் கிளி கிளின்னு கிழிச்சு ஓரமா நிக்க வச்சிடறான்.
இவ்வளவு பெரிய நகத்தை வச்சுட்டு எப்படி வேலையெல்லாம் செய்வாங்களோ. சரி, அது அவங்க பிரச்சனை. நம்ம கதைக்கு வருவோம். வழக்கம் போல பாலையா வந்து இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த சீனே வச்சிருக்காங்க. இந்த கேசரி தாத்தாவை பார்த்து ஃபர்ஸ்ட் நோடியே காதல் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. Salt and pepper looks interesting. வந்த உடனே போலீஸ் பாலையாவை டீ வாங்கிட்டு வர சொல்லுவான். ஆனா டீல சூடு கம்மியா இருக்குன்னு சொன்னதுக்கு பாலையா எப்படி டீயை சூடு பண்றாருன்னு பாருங்க. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ. இந்த வயிற்றுச்சல் சீனுக்கு அப்புறம் இந்த காமெடியை மாஸ்னு நினைச்சு கெட்டா நடந்து போயிடுவாரு பாலக்ஸ். அடுத்து இந்த கதையில வில்லன் என்ட்ரி. வழக்கம் போல தெலுங்கு படத்துல வர யூசுவல் காமெடி வில்லன். எடுத்த உடனே பில்டப் ஏத்துறதுக்காக சிஎம்ல இருந்து டெல்லி தலைவர்கள் வரைக்கும் இந்த வில்லனை மீட் பண்ண அவர் பர்த்டே அன்னைக்கு வெயிட் பண்றாங்க. பயப்புள்ளைக்கு ஒரு கால் வேற இல்ல. ஏதோ ப்ராஜெக்ட் வின்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. லாஸ்ட் வரைக்கும் அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ப்ராஜெக்ட் வி இந்தியாஸ் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை வரப்போறது தான் இந்த ப்ராஜெக்ட் வி. இந்த ப்ராஜெக்ட் யார் கைக்கு போதோ அவங்க கையில தான் இந்த மொத்த கண்ட்ரியும் இருக்கும். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்றேன் கேளு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வி இந்த வில்லனுக்கு கிடைச்சா இந்தியா என்ன உலகமே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துருவாமா. இப்படி ஒரு மட்டமான விஷயத்த கதையில வச்சு நம்ம காதுல போ சுத்த பாப்பாங்க. லைட்டா ஹீரோக்கு பில்டப் கொடுக்கற ஒரு டைலாகா வில்லன் சொல்ல, என்ன தோக்கடிக்கிற பலசாலிங்க அந்த கடவுள் கூட பார்த்திருக்க மாட்டான். இந்த பக்கம் பாலையா விநாயகர் சதுர்த்திக்கு கீச் குரல்ல பாடிட்டு இருப்பாரு. என்ன வாய்ஸ்ரா இது? ஏண்டா சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க நீ பாட்டுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குற. போய் நின்றா. பாரதேஷ் நாய். பாட்டு முடிச்சிட்டு அந்த புள்ளைக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சாவடிப்பான் பாலக்ஸ். 3 ரவுண்ட் 100 தண்டால் எடுக்கணும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கடி. எப்படி எல்லாம் உன் கால வந்து கடறனா? இறக்கமில்லையா உனக்கு? 3 வருஷமா இந்த பொண்ணை மிலிட்டரிக்கு சேர்த்து விட ட்ரை பண்றாராமா. அப்போ ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம்டா. அப்ளிகேஷன்ல அந்த பொண்ணு சைன் பண்ணாம டிமிக்கி கொடுக்க மொக்க டைலாக் வச்சு ஒரு சூப்பர் சீன் உங்களுக்காகவே. இந்த வாட்டி என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க? போன வாட்டி என்னடா போட்டா? ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர், என் சித்தப்பா தான் தண்டர். இந்த வாட்டி என்ன போட்டிருக்கா தெரியுமா? ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல என் சித்தப்பா அடிச்சா மெடிக்கல் பில்லு. ஆனா கொள்ளு தாத்தா மாதிரி இருந்துட்டு சித்தப்பான்னு சொல்றதுதான் தாங்க முடியல. அதாவது இவர் சரத்குமாரோட சின்ன பையனாமா. உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நெக்ஸ்ட் நம்ம காஜியை காட்டுறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்க மாப்பிளையா தேடிட்டு இருப்பாங்க காஜிக்கு. 40+ மாப்பிள்ளைங்க லைன்ல இருக்காங்கம்மா. ஏதாவது ஒரு சம்மதத்தை ஓகே பண்ணுங்கம்மா. ஆனா நம்ம காஜிக்கு இந்த வரக்கிழவன் தான் வேணும்னு ஆசை வந்துடும். ஏன் ஏஜ்க்கு மேட்ச் ஆகுற ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்ட்ராங் மேனை நேத்து தான் பார்த்தேன். நாளே குட் நியூஸ் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இது தூக்கி வெளியில ஏடி. சோ காஜல் நம்ம கேசரி தாத்தாவை போய் மீட் பண்றாங்க. அப்போ தன்னோட மகள் வயசுல இருக்க காஜல் கிட்ட எப்படி பேசுறாருன்னு பாருங்க. ஓ நேத்து பாத்துருந்தோம். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி வரை சொல்லுவே. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு தேஹார் இல்லையா? யாராவது ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டாங்க. எல்லாரும் ஊத்திட்டு குழந்தைக்கு செத்து போயிடுவோம். காஜல் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் பொண்ணை மண்டைய கழுவி மிலிட்டரி அப்ளிகேஷன்ல சைன் வாங்கி தர சொல்லுவாரு பாலக்ஸ். ஆனா காஜல் அந்த பொண்ணு கூட டீல் போட்டு நீ சைன் போட வேணாம், ஆனா பாலையாவை கரெக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, நான் கையெழுத்து போட மாட்டேன் காச்சி, ஆனா உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ரைட்லா ரைட். டெய்லி காஜல் பாலையாவை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பாலையாவுக்கு தெரியாம அவ லவ்வர் கூட போட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த காஜி. சூப்பர். வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வாழ்க்கையே கேலிக்குறி ஆக்கிட்டீரா? இல்லண்ணா இப்பவே கேளாவுக்கு குறி. மறுபடியும் வில்லன் பில்டப்னு சம்மந்தம் இல்லாம வருவான். என்னன்னே புரியாம ப்ராஜெக்ட் வீணும் பேசுவாங்க. டெபுட்டி சிஎம் கொண்டுட்டு போயிருவான். இப்போ எதுக்குடா இந்த சீனு? இப்போ இதை பார்த்து டெபுட்டி சிஎம்மோட பிஏ கேப்ல எஸ்கேப் ஆயிருவான். இப்போ அவனை தேடி பிடிக்கலனா ப்ராஜெக்ட் வீ கைய விட்டு போயிடும் அப்படிமானுங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வீ என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. சொன்னா கேடு. 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிட்டு வந்து ஒரு டீ தண்ணி கூட நீ வாங்கி தர. எப்படா முடியும் உன் பெறாவும் ஜாக்கெட்டும்? கண்ணம்மா பிராவும் இல்ல ஜாக்கெட்டும் இல்ல ப்ராஜெக்ட். அதுக்குள்ள இந்த பக்கம் பாலையா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண, அந்த பொண்ணு காஜல் கிட்ட சொல்ல காஜல் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீ கையெழுத்து போடுற வரைக்கும் உன்னை இப்படி துரத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதே நீ கையெழுத்து போட்டு
அந்த பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடு. அற்புதம், அபாரம். ஏதோ சைக்காலஜிஸ்ட் காஜலே அந்த பொண்ணு மண்டையை கழுவி சைன் போட வச்ச மாதிரி கொடுத்துருவாங்க. 3 வருஷமா அந்த கையெழுத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் காச்சி. விஜய் கையெழுத்து எப்படியோ போட வச்சிட்டேன். அப்படியே சம்மந்தம் இல்லாம சீனை அடுக்கிட்டே போவாங்க. நெக்ஸ்ட் மீண்டும் பாலையா ஒரு பெரிய பொண்ணு காட்டவே தேவையில்லாத ஒரு சீன். இதுக்குன்னே காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு பெரிய ஆளோட பையன் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குவான். இது லைப்ரரி சைலண்டா ஸ்வீட் கிஸ் குடு அந்த பொண்ணு காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க அப்பனும் வந்து அசிங்கமா பேசிட்டு போயிடுவான். மொத்தம் குடுக்கறேன்னா வாங்கிக்கோ, இல்ல டாடி இவ கூட படுக்கிறேன்னு சொன்னா வெளியே நான் காவல் காத்துக்கிட்டு இருப்பேன். பாத்தியாடா, இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை பாத்துக்கியா? இப்போ பாலையா மாஸ்க் கட்டணும். ஹீரோக்கு மகளும் தங்கச்சியா இருந்துட்டா போதும். உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வரும். இவர் வந்து காப்பாத்தி கீழே நிரூபிச்சுட்டே கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கணும். சரி, இப்போ காப்பாத்துறது பாப்போம். அந்த பொண்ணை டச் பண்ணவன் வீட்டுக்கு இவர் டிச் பண்ண போவாரு. அங்க போய் இவர் ஃபர்ஸ்ட் போலீஸா இருந்த கதையை ஃபுல்லா சொன்னதுல என்ன ஆகும் தெரியுமா? அப்படி ஒரு வேட்டையை பார்த்துச்சு சார். அந்த குழந்தைய அழ வச்ச பாலையாவே அழுகையை எப்படி ஸ்டாப் பண்றாருன்னு பாருங்க. போகும்போது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம ஒரு டைலாக் போட்டுட்டு போவாரு இந்த தாத்தா. என் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்ததுனால பேச்சோட நிப்பாட்டிட்டேன். இல்லனா ஒவ்வொருத்தரோட தலையையும் வெட்டி சூடா பிரியாணி போட்டிருப்பேன். அந்த பக்கம் இந்த லூசு வில்லன் பல நாளா அந்த டெபுட்டி சிஎம்மோட பிஏவை பல ஊர்ல தேடியும் கிடைக்காம டிப்ரெஸ் ஆயிடுவான். என்னால முடியல, டயர்டா இருக்கு. ஒரு நாள் கரெக்டா மாட்டும் போது இவன் ஏதோ முக்கியமான ஆதாரத்தை காஃபி ஷாப்ல பாய் ஃப்ரெண்டோட கடலை போட்டுட்டு இருக்க சரத்குமார் பொண்ணு கிட்ட லேப்டாப் வாங்கி யாருக்கோ சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுவான். ஆனா வில்லன் குரூப் இந்த பொண்ணை டார்கெட் பண்ணிடுவான். நான் தான் சொன்னேனே, உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் இந்த பொண்ணுக்கு தான் வரும்னு. கேப்ல இந்த பொண்ணை அந்த பாய் ஃப்ரெண்ட் பொண்ணு பார்க்க வருவான். அப்போ அவங்க அப்ப பணத்தினர்ல ஓவரா வாய விட, அதெல்லாம் வேணாம், பொண்ணு அனுப்பி வை, கோடி கணக்குல ஆஸ்தி இருக்கு, என் பிள்ளைக்கு சேவை பண்ணிட்டு போட்டோம். பாலையா ஒரு உதவிட்டு நம்ம KPY ராமர் மாதிரி ஒரு டைலாக் போடுவாரு பாருங்க, வேற லெவல் இருக்கும். சும்மா பணம் இருக்குன்னு உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. இப்படி அவங்கள பயமுறுத்தி ஓட விட்டுருவான் இந்த தாத்தா. சோ அந்த பொண்ணு இனி உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடும். பல நாள் இந்த பொண்ணு பாலையாட்ட பேசவே பேசாது. அந்த நேரத்துல வில்லன் கேங் பொண்ணு தூக்கிடுவானுங்க. அப்புறம் அடிச்சு கொல்லவே போயிடுவானுங்க. அப்போ பாலையா திடீர்னு சம்மந்தம் இல்லாம தண்ணி லாரியில வெறித்தனமா வருவாரு. அப்புறம் ஒரு கோமாளி வித்தியை காட்டுவாரு பாருங்க நம்ம தாத்தா. அப்படி ஒரு காட்சியை எங்கேயும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆமா ஆமா. ஸ்ட்ரெயிட்டா அதுலயே வந்திருக்கலாம், இந்த லாரி எதுக்கு? இப்படி வந்ததும் இல்லாம மறுபடியும் சூப்பர்மேன் அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆமா பாப்பா, சின்ன வயசுல என்ன செல்லமா ஒண்ணு சொல்லி கூப்பிடுவீங்க, என்னது அது? சூப்பர்மேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போ லாரியில சூப்பர்மேன் மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? 100 பேர் இருப்பானுங்க, ஒருத்தன் கூட அடிக்க ட்ரை கூட பண்ண மாட்டானுங்க. காசை வாங்கிட்டு அடி வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம தாத்தா வீடியோ கேம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வீடியோ கேம்ல கூட அடிப்பானுங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போய் சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்னென்ன பண்றாரு பாருங்க இந்த கேசரி தாத்தா. அவங்களே மூடி பயந்து உட்காந்துட்டாங்களா? கூட வந்துட்டாரா?
எல்லாத்தையும் அடிச்சு துவச்ச அப்புறம் வில்லன் ராகுல் சாந்தி லைன்ல வர்றான். அப்போ ட்விஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்ச போடுறானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பல வருஷ பகை இருக்குன்னு ஒரு பழைய ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுவாரு டைரக்டர். இன்னைக்கு உன் ஆளுங்களையே அடிச்சு உன் முன்னாடி உருமுறது யாருன்னு தெரியுதா? வனராஜா நீலகண்ட பகவன் கேசரி. அப்படியே சம்பந்தம் இல்லாம இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு பஞ்ச வேற போடுவாரு. நடந்துச்சு மீதியும் பாத்துக்கலாம்னு சிஎம் பாக்குறேன் பிஎம் கூப்பிடுறேன் நீயா நானான்னு பாக்கலாம் மோதி பாக்கலாம்னு முடிவு எடுக்கறியா bro I don't care. அவனுக்கு ஒரு அளவே இல்லையா? இன்டர்வல் முடிஞ்சு பிளாஷ்பேக் தான். இப்போ இந்த கேசரிக்கும் சான்விக்கும் எப்படி பார்க்க உருவாச்சுன்னு காட்டுறாங்க. வில்லனோட அப்ப நம்ம ஆடுகளம் நரேன் பெரிய அரசியல்வாதி ஃப்ராடு. அவர் பிளாஷ்பேக்ல போலீஸா இருக்க பாலையா கஷ்டப்பட்டு எங்க போட்டு வந்து தட்டி கேட்பாரு. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் வீட்டை நானே கேட்பேன். என் ஹீட்ல நான் தான் இருப்பேன். வண்டி ஏறு. என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. அப்புறம் நரேனா அடிச்சு ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய நாளுங்க அடித்து வருவாங்க. இன்னொரு குரூப்பை இவர் அடித்து போவாரு. இந்த சாக்குல இன்னொரு கோமாளித்தனம் வேற பண்ணுவாரு. இவர் ஏதோ பேரழக மாதிரியும் இவர் ரவுடிங்களை அழகா இல்லைன்னு போட்டு வேற அடிப்பாரு. எனக்கு பிடிக்காத ஃபேஸ பார்த்தனா எங்க நரம்பு கட் ஆயிடும். இந்த மாதிரி தான் வைல்டா ரியாக்ட் பண்ணுவேன். நிறைய நாளுங்க எல்லாம் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பேரழகனை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. நீங்களாவது ஃபேஸ காட்டுங்கயா. காட்டிட்டாலும் இந்த ஊர்ல வெயில் அதிகம் 40 டிகிரிக்கு மேல போகுது. ஃபேஸ் எல்லாம் கருகிடுச்சு. உங்களுக்கு பிடிக்காது. நிறைய ஜெயில போட்டு நல்ல 4 மாசம் கழித்துங்க விட்டுருவாங்க. அவருக்கும் வெறியேறி போயிடும். அவர் மகன் வில்லன் ராகுல் சான்வி வருவாரு. நம்ம கேசரிக்கும் எப்படி அவரோட வயசுலயே ஒரு அம்மாவோ நரேனுக்கும் அவரோட வயசுலயே ஒரு மகன் 50+ கிழவனுங்க அப்பா மகனா இருக்கானுங்க. ஐயோ ஏங்க உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு. இவர் யாரு? இல்லையா எல்லாம் ஏற்கனவே ஒட்டிட்டானே வந்திருக்கேன். நரேன் ராகுல் சாந்திக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. பெரிய நரகம் ஜெயிலு தான். இல்ல அண்ணனான்னு வச்சிருக்கலாம். நரகத்தை அவன் வாழ்நாள் பூரா பார்க்கணும். தலை துண்டா ஆமா தலை துண்டா கழுத்து துண்டா குடல துண்டா ஈரோ துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். டாஸ்க் கொடுத்த கையோட பரலோகத்துக்கு போயிடுவாரு. வில்ல வந்து ஊருக்குள்ள பல பேர்த்த சுட்டு பாலையாவையும் சுட்டு அவங்க அம்மாவையும் பிளாக்மெயில் பண்ணி பாலையாவுக்கு எதிராக சாட்சி சொல்லி இவரே பல இல்லீகல் விஷயங்களை பண்ணதா பாலையாவை கழித்துங்க விட்டுருவாங்க. இப்படி பிளாஷ்பேக் சொல்லி முடிச்சுட்டு ஃபீலிங்க போட்டுருவாங்க. ஏறாத மரம் இல்ல போகாத மலை இல்ல பொறுக்காத குப்பத்தட்டி இல்ல அப்ப வேதனை இருக்கே அந்த வேதனை. அப்புறம் சம்மந்தம் இல்லாம ஒரு காரணமும் இல்லாம பாலையா பஸ்ல போவாரு. அப்போ பஸ்ஸுக்குள்ள ரவுடிங்க கோட் சூட் போட்டு சவுண்டா மியூசிக்க போட்டு பாலையா முன்னாடியே டான்ஸ் போடுறாங்க. ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? அடுத்து நமக்கு ட்ரீட் தான். ஒருத்தனை ஓங்கி அடிச்சு பறக்க விட்டு அது மூலமாவே பாட்டை சேஞ்ச் பண்ணி பாலையா அந்த பாட்டுக்கு வைட் பண்ணி அடிப்பாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமா இருக்கும்போது அப்படியே சாங் மூட்ல ரவுடி பாய்ஸோட ஒரு ரொமான்ஸும் பண்ணுவாரு இந்த கேசரி தாத்தா. என்னடா இது? அந்த ரவுடிங்கள்ல ஒரு ஆளையே தூக்குறதுக்கே இந்த தாத்தாவுக்கு கஷ்டம் தான். ஆனா 20 பேரையும் ஒரே நேரத்துல தூக்கி ஒரே செகண்ட்ல பஸ்ஸுக்கு வெளியே தூக்கி போட்டுருவாரு இந்த தாத்தா. இப்ப எதுக்கு இந்த தாத்தா பஸ்ல போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா வில்ல வீட்டுக்கு போகத்தான் பஸ் லாஸ்ட் ஸ்டாப்புக்கே வந்துரும். அப்ப நம்ம தாத்தா பேக்குத்தனமா ஒரு கேள்வி கேட்பாரு. என்னன்னா வண்டி நிறுத்திட்டீங்க? இது லாஸ்ட் ஸ்டாப் தம்பி. அண்ணா ராகுல் சாமி வீட்டுக்கு போகாதா? எல்லாம் முட்டாத்தனமா பேசிட்டு முட்டாப்பாய. கவர்மெண்ட் பஸ் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமா போய் டிராப் பண்ணும். பஸ் ஸ்டாப்ல இறங்கி நம்ம தான் போய்க்கணும். ஸ்டேரிங் என்கிட்ட தந்து பாருங்க. ஏரியாக்குள்ளன்னா அவன் இதயத்துக்குள்ள கூட போவான் அப்படின்னு மறுபடியும் கேனத்தனமா ஒரு வசனத்தை சொல்லி லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்க வேண்டிய பொதுமக்களையும் இறங்க விடாம அடப்பாவீங்களா அவங்க என்னடா பண்ணுவாங்க? இத பாக்கலையே. ரிசப்ஷன்ல ஒருத்தன் உட்காந்துட்டு ராசிபலன் பாத்துட்டு இருப்பான். பாலையா பஸ்ல வர விஷயத்த ராசிபலன்லயே சொல்லுவாங்க. ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் டைம் ரொம்ப பேடா இருக்கு. எங்க இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பஸ் கூட வரலாம்.
ரொம்ப ஓவரா போறீங்களா? வில்ல 30வது ஃப்ளோர்ல இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 30வது ஃப்ளோருக்கு பஸ்லயே போக ரெடி ஆயிரும் இந்த பேக்கு. ராகுல் சாமியை பார்க்கணும். ஐயா சீக்கிரம் எப்படி போக முடியும்? ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. அதாங்க பஸ் பக்கத்து லிஃப்ட்ல போணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? சம்பந்தம் இல்லாம வீட்டுக்கு போக வேண்டிய அப்பாவி பொதுமக்களை இந்த துப்பாக்கி கும்பல் கிட்ட மாட்டி விட்டுட்டு பாலையா 30th ஃப்ளோருக்கு போக லிஃப்ட் ஏறுவாரு. அப்போ 10க்கும் மேற்பட்ட அடியாளுங்க கூடவே ஏறிடுவாங்க. சுதாரணமா எதுக்குடா ஏறுறீங்க? கிடப்பானுங்க. அப்படி லிஃப்ட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இப்படி ஏதாவது இருக்குமோ? என்ன இருக்கும்? ஐயய்யா மயக்கம் போட்டு விட்டாங்களா? அப்படியே லிஃப்ட்ல இருந்து நடந்து வந்து முழிச்சாரும் ஃப்ரீயா இருந்தோம். இப்படி பேக்குத்தனமா டிக்கி சென்டர்ல உட்காந்து வில்லன் டிக்கிய கமெண்ட் அடிப்பாரு பாலிக்ஸ். என்னடா ராகுல், மீட் பண்ணி பேசியிருக்கலாம்ல, அதுக்குள்ளேயே ஆளுங்களை அனுப்பணுமா? டிக்கி கொழுத்து போச்சா? உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்பை கட்டி அடிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த டைலாக் எல்லாமே காமெடியா தான் இருக்கும். ஹீரோ ஃபீலிங்கே வராது, காமெடியன் ஃபீலிங் தான் வரும். இது உன்னோட காதல்ல பகவான் தான், என்னோட உலகம். யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்கும். என்னடா இது? லூசுத்தனமா லாங்ல போய் கண்ணாடியை உடைச்சு தூரமா போய் ஒரு பல்லேல டான்ஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இதெல்லாம் பாக்கலையே. வில்லனே யாரா அவன் கிறுக்குன்னு நினைக்கிற அளவுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங்னு 4-5 சீனை மொக்கையா இருப்பானுங்க. அப்புறம் தான் டைரக்டர் விமன் சேஃப்டியை பத்தி பேசுவாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா வேற நல்ல ஒரு ஹீரோவை வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, வில்லன் அந்த தப்பிச்சு போன டெப்யூட்டி சிஎம் பிஏவை கண்டுபிடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வீயை வாங்கிடுவான். ஆனா கடைசி வரைக்கும் ப்ராஜெக்ட் வீனா என்னன்னே சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ப்ராஜெக்ட் வீக் கைக்கு வர போற தைரியத்துல இந்த வில்லன் பியானோல டைப் ரைட்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே பாலையா, அந்த பொண்ணு, காஜி என்கிற காஜல் எல்லாரையும் வேற வேற குரூப் கடத்திட்டு வேற வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏக்கத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போறாங்க? காஜலை மட்டும் வில்லன் இருக்கிற இடத்துலயே புடிச்சு வச்சிருப்பாங்க. காஜல் வில்லன் கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா வில்லன் தான் காஜல் கிட்ட மாட்டியிருக்கா. அவனை செத்தங்க அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அடிச்சு வளவளன்னு பேசி வில்லன் கழுத்தையே அறுத்துருவாங்க போல. அவனுக்கே தப்பிச்சா போகுண்டா சாமின்னு ஆயிரும். நாட்களான வாழ்க்கை இருக்கு. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு. புரியுதா? ஓ ஸ்மார்ட், பகவன் கேசரி, ஓ ஸ்டஃப், பகவன் கேசரி. என்னடா ப்ரோகிராம் நடத்திட்டு இருக்கீங்க? ஹலோ ஸ்டாம், பகவன் கேசரி. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணா அண்ணா அண்ணா, ஐயோ பழக்காது. ஹூ இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்? பகவன் கேசரி. இதை ஏன்டா கேக்குற அதுகிட்ட? ஜெனரலா நெருப்புல பனி விழுந்தா உங்க அப்பா யாரு? அப்படி பனியில நெருப்பு விழுந்தா யாருன்னு கேட்க அணைஞ்சு போயிடும். அப்பமா பேர் வேற வந்துரும். அந்த பனியும் நெருப்பும் சேர்ந்தா பகவன் கேசரி. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், திருந்திக்க விட்டுறா. இந்த பக்கம் நம்ம பாலியா கிட்ட யார் மாட்டிட்டாங்கன்னு பாப்போம். பாலையாவை தடாலடியா போலீஸ் ஜீப்ல கொண்டு வந்து அவுத்து விட்டுருவாங்க. இருக்கிற டனல்ல நகரம் படத்துல வடிவேல் திருட போகும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் எப்படி குத்த வச்சு உட்கார்ந்துருப்பாங்களோ அதே மாதிரி 50 பேர் அடங்கிய ஒரு ரவுடி குழு துப்பாக்கியோட பாலையாவை குறி பார்த்துட்டு இருப்பாங்க. சுட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சது, ஆனா சுடவே மாட்டானுங்க. பாலையா கடைக்காரனே இல்லாத டீ கடையில போய் டீ போட்டுட்டு பொறுமையா அதை ஒரு சேர எடுத்துட்டு வந்து போட்டு குடிக்கிற வரைக்கும் பராக்கு பார்த்துட்டு இருப்பானுங்க. காலையில வாங்கிட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நார்மையா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பார்த்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்க இல்லையா? இவனுங்க வேடிக்கையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பாலையா ஆரம்பத்துல ஜெயில காப்பாத்துவரே ஒரு பணக்காரனை. அவன் ஹெலிகாப்டர்ல ஒரு பிளாக் கேட்ச் மாதிரி ஒரு குரூப்போட வந்து இறங்கின அப்புறம் பேக்குத்தனமா மொத்த புல்லட்டையும் தீத்துருவானுங்க. அது வரைக்கும் சொல்லவே இல்ல. வர பெரியம்மா கைதி கிளைமேக்ஸ்ல வர கன்னு எல்லாத்தையும் பாலையாவுக்கு கொடுப்பாங்க. பல படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணாதான் இந்த கன்னுக்கே மரியாதை வரும்னு பாலையா தான் ஒரு பேன் இந்தியா ஹீரோங்க மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பேர் வந்திருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணா இதுங்களுக்கு பேர் வந்துரும். நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான் இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். ஆனா அது கன்ஸுக்கு வந்து நல்ல நேரம் பாலையா கிட்ட இருந்து அதுங்க தப்பிச்சிடும். அதுங்க தப்பிச்சிருச்சு, ஆனா நம்ம இப்ப முடிஞ்சோம்.
ஆமா டென்ஷனப்பா. அந்த கண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு மகா கிரிஞ்சான காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ ராமா, விட்டுட்டு போக வேண்டியதுதானே. வித்தியாசமாக இது பண்றாரு. இதுக்கு டீசெண்டா அந்த கண்ணிலே சுட்டிருக்கலாம். இப்படி மொக்க பண்றதுக்குனே இப்படி ஒரு காரியம். இந்த கேப்ல நம்ம பணக்கார ஜான் விஜயோட ஆளுங்க அந்த பிஏவையும் காப்பாத்தி இந்த பொண்ணையும் காப்பாத்திடுவாங்க. ஆனா காஜல் மட்டும் வில்லன் கிட்டயே மாட்டிட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. காஜல வில்லன் துப்பாக்கி மனையில வச்சு அந்த பிஏவை என்கிட்ட ஒப்படைச்சாதான் காஜலை விடுவேன், இல்லைன்னா காஜல் பணமா தான் கிளப்பான்னு பிளாக்மெயில் பண்ணி பிஏவை தூக்கிடுவான். ஏன்னா பிஏ கிட்ட இருக்க உண்மையெல்லாம் வெளியே வந்தா இவனுங்க மாட்டிக்குவாங்க, ப்ராஜெக்ட் பியும் கையை விட்டு போயிடும். சோ எவ்வளவு புத்திசாலித்தனமா காஜலை வச்சு லாக் பண்ணி மாஸ்க் காட்டலாம் பாத்தீங்களா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒரு கர்மமும் நடக்கல. இந்த கிறுக்க காஜல் அவ பாட்டுக்கு நடந்து போறத பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவான். நல்லா இருக்கும். பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு அது வாங்கிட்டு வரேன். சோ பாலையா கிட்ட டீல் பேச பெரிய அரசியல்வாதிங்க அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க. அந்த பிஏவை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அதுல ஒரு டெல்லிக்காரன் கொஞ்சம் பாலையாவை மிரட்டியும் பார்ப்பான். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் என்னோட பேரை கேட்டா ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. எனக்கே பிச்சை போடுறியா? அப்போ பாலையா வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு வெளியே அள்ளி வீசுவாரு. அப்ப நான் புறப்பட்டுமா? 10th இன்டரோ டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துருச்சு. வாழ்வா சாவா பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு புலிய தவடையில் அடிச்சு பல்ல கழட்டி மயக்கமான உடனே ஓரமா போட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்குல போயிடுச்சு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ரெண்டாவது வலி தாங்காம காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு. இவர் புலி கூட பிறந்து வளர்ந்தவராமா, கால குருவனா தெதிரவா. என்னடா சொல்றீங்க? ஐயோ, புலிங்க மத்தியில பிறந்து வளர்ந்தவன் நீ புலினா பயப்படுவனாட கார்ட்டூன். இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் வந்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. பெரிய ஐயப்ப சாமி. வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. லாஸ்டா பாலையா ஒரு டீலுக்கு வர்றாரு. வில்லனுக்கும் எனக்கும் ஒத்தைக்கு ஒருத்தர் ஃபைட் வைக்கணும், அதுல யாராவது ஒருத்தர் சாகணும்னு டீலை கேட்பாரு. ஒரு நல்ல இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, 2 பேரும் மோதிரம், யாராவது ஒருத்தர் தான் திரும்பி வருவோம். நான் கூட நாட்டுக்கே கெடுதலா இருக்கு இந்த அரசியல்வாதிகளை நம்ம பாலையா முடிச்சு கட்டி நாட்டை காப்பாத்துவாருன்னு பார்த்தேன். நீட்டா டீலுக்கு ஒத்துக்கிட்டு அரசியல்வாதிகளை நீங்க போய் கெட்டது பண்ணுங்கன்னு ஃப்ரீயா விட்டுட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆவாரு. சோ அரசியல்வாதிகளே சந்தோஷமா ஃபைட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. முன்னாடியே ஒரு குரூப் ரவுடிங்க நிப்பாங்க. அப்போ பாலையா ஒரு சிங்கமுத்து பஞ்ச போட்டுட்டு உள்ள போவாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? உள்ள போய் வேணும்னே அடி வாங்குவாரு. அப்போதான் அந்த பொண்ணுக்கு இவர் அடி வாங்குறத பார்த்து ஒரு உணர்ச்சி வந்து அந்த புள்ள பயெல்லாம் போய் சண்டை போடுமாமா. அந்த புள்ளிக்கும் ருசி வந்து அது ஒரு 4 சிங்கமுத்து குத்த போட்டு விடும். அவரும் தேவையே இல்லாம அந்த புள்ளைய கயிறு கட்டி தரதரன்னு இழுத்து சறுக்க விடுவாரு. என்ன நடக்குது? என்னடா மேஜிக் பண்றியா? அப்புறம் ஒரு கோக்க போட்டுட்டு வில்லனுக்கும் ஒரு சிங்கமுத்து பஞ்சு போட்டு கொன்னுட்டு முடிச்சிருவாங்க. இப்ப என்ன கதைனா இவர் கூட கான்டாக்ட்ல இருந்த ஊர்க்காரங்க செத்துட்டாங்க. இவர் பார்த்த அம்மாவும் செத்துட்டாங்க. சரத்குமார் வேலையோட உயிரோட இருந்திருப்பாரு. அவரும் செத்து பொண்ணுக்கும் போபியா வந்து பல பிரச்சனை இவரால வரும். மொத்தத்துல இவர் இருக்கிற ஊரே உருப்படாம போயிடும். கெட்டவனுங்க எல்லாம் நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். அந்த மாதிரி அருமையான ஹீரோவோட ஸ்டோரி தான் இந்த பகவந்த். வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி.
இதோட இது 3வது ரோஸ்ட் நினைக்கிறேன். ஆமா ஆமா. இது யாரெல்லாம் எரும முருகேசா, அப்புறம் வேற யார் போட்டிருந்தா, மிஸ்டர் கேகே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா டிக்கெட்டு. ஆனா இது இந்த அவங்க இன்னொருத்தவங்க ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க விசித்ரா, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பேசினாங்க, ராதிகா ஆப்தே. அவங்களுக்கும் இப்படி நடந்திருக்குன்னு தெரியாது. இது பார்த்து தான் தெரியும் உங்களுக்கு. எனக்கு பிடிக்கும் அவரை. என்ன இந்த இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஐயே அப்படின்ற மாதிரி என்னதான் அவ்வளவு வயசுல நடிக்கிறதுலாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி இருந்துகிட்டு ஆனா இருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, தெலுங்குல மட்டும் இல்ல, எல்லா சினிமா இதுலயும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள், மோசமான ஆள் இருக்காங்க. சொல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான். இது தெரிஞ்சிருச்சு விசித்ரானால, இந்த பிக் பாஸ்னால தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் யாரும் சொல்லி எதுவும் கண்டுக்காம தான் இருக்காங்க. அந்த சீனு இவரு அந்த பொண்ணுங்க வந்து இங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து வேற யாரா வச்சு பண்ணிருக்கலாம். இவருனால நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமா, அது கரெக்டா டேமேஜ் பண்ணவும் அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா படத்துலயும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு. அது பாலையா படம்னாலே அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதாவது இவங்க தமிழ் டப்பிங்க்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டப்பிங் கொடுத்து சாவடிச்சு வச்சிருக்காங்க. எப்படிதான் கொடுத்தாங்களோன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவன் என்னன்னா வில்ல அதுக்கு மேல ஒரு சோம்பேறியா இருக்கான். அவன் புடிச்சு காஜலகரை புடிச்சு வச்சிருக்கானா, அது பாட்டுக்கு நடந்து போது இவனும் பாத்துக்கிட்டு. இந்த கதையெல்லாம் இந்த புலிப்பால் குடிச்ச இந்த கதையெல்லாம் சொல்லும் போது இது அந்த காலத்துல இருக்கவங்க புலிப்பால் வந்து அது செந்தில் குடிச்சு புலியோட வளர்ந்த அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து அந்த காலத்துல இருந்த நம்ம உருட்டுவோம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு பல்லு மாதிரி ஏதாவது இது போட்டாங்கன்னா, இது தெரியாது, இது எங்க சித்தப்பா போன வாரம் புலிய இருந்து புடிட்டு எல்லாரும் இதுதான் புழுவான். அதை ஒண்ணு போட்டுக்கிட்டு பொய் சொல்றதுலயே ஒண்ணு குறியா இருப்பாங்க. அப்போ சொன்ன அந்த சின்ன வயசு பொய்யெல்லாம் அத ஒரு இதா படமாவே இது இந்த காலத்துல இருக்கவங்க நம்ம ஏற்கனவே ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.